கமலாகஞ்சுன்ற ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு மோசமான ஜமீன்தார் இருக்கான். ஜனங்களை கஷ்டப்படுத்துறது அப்புறம் அவங்கள கொடுமைப்படுத்துறதுனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். சொல்லு, இன்னைக்கு சாப்பாடுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? ஜமீன்தார் ஐயா, என்னோட வளையலை வித்து உங்களுக்காக பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போவாவது எங்க நிலத்தை திரும்ப கொடுத்துருங்க. சூப்பர் பேச்சுனா இதுதான் பேச்சு. இந்த நிலத்தை எடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? உன் புருஷன் எப்படி இருந்தாலும் என் நிலத்துல ஒரு கூலி தானே. எங்க மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. அப்போதான் அந்த இடத்துக்கு கணக்கு புள்ள வந்து இப்படி சொன்னான். ஐயா, ஒரு நல்ல செய்தி இருக்கு. அந்த தேஜு கூட நம்மள்கிட்ட தான் அடகு வச்சிருக்கான், தெரியுமா? இது நடக்காத காரியம். எல்லா நிலங்களும் என் பேர்ல தான் இருக்கு. இல்லை ஜமீன்தாரே, ஊர்ல இருக்க எல்லா நிலங்களும் இப்ப நவீன் கிட்ட தான் இருக்குது, தெரியுமா? யார் இந்த நவீன்? அவனை பத்தி எனக்கு தெரியலையே. அவனா கொஞ்ச நாள் முன்னாடி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு செத்து போச்சே, அவளோட புருஷன் தான் அவன். சரி ஆச்சு நட, நாம அவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிடுவோம். ஜமீன்தாரும் கணக்கு புள்ளையும் நவீனோட வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அங்க போய் பார்த்தப்போ நவீன் தன்னோட மனைவியோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியாடி, நீ போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லை. எப்பவும் நினைப்பல நான் அழுதுகிட்டே இருக்கேன். கடவுளோட புண்ணியத்துல நீ எங்க இருக்கியோ அங்க சந்தோஷமா இரு, சரியா? இந்த சமயத்துல அவனுக்கு தொந்தரவு கொடுக்கறது சரியில்லை நாயக்கரே. முடிவு பண்ண வேண்டியது நீங்க. உனக்கு என் பொண்டாட்டி பத்தி எல்லாமே தெரியும் இல்லையா? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? உள்ள நடக்கிற காரியத்தை பார்ப்போம். ஜமீன்தாரும் கணக்கு புள்ளையும் நேரா நவீனோட ரூம்குள்ள போயிட்டாங்க. ஓஹோ, நீ தானே அந்த நவீன்? முன்னாடி ஒரு தடவை நீ தோட்டத்தில் உட்காந்துருக்கத நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அங்கே நானும் என் பொண்டாட்டி காஜலும் பொழுதுபோக்கிட்டு இருந்தோம். சரி, நீ ஒரு வேலை பண்ணு. எல்லா சாமானையும் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு நீ அந்த தோட்டத்துக்கே போயிரு. அந்த ஏரி பக்கத்தில் இருக்க உன் நிலத்தை என் பேருக்கு எழுதிரு. என்ன ஆனாலும் சரி, நான் அந்த நிலத்தை உன் பேருக்கு எழுதி தர மாட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணு மகனே. ஜமீன்தாரும் கணக்கு புள்ளையும் அந்த நேரத்துல எதுவும் பேசாம கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமீன்தார் ஒரு கிண்ணத்துல பாயசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரகசிய அறைக்குள்ள போனான். அந்த அறைக்குள்ள அவனோட மனைவி இருந்தா. அவ ஒரு சூனியக்காரி. நீ வந்துட்டியா? பாயசத்தோட மனம் செம்மையா இருக்கு, எனக்கு தா. இப்போ நான் என்ன செய்யணும்ட்டு சொல்லு. ரூபவதி, இந்த ஊர்ல இருக்க ஒருத்தனோட நிலம் என் பேருக்கு வரணும். அந்த காரியத்தை பண்ணி முடிக்க உனக்கு காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். அவன் பேரு நவீன். அவ்வளோதானா? இவ்ளோ சின்ன விஷயமா? பாயசத்தை இங்க வச்சுட்டு வாயை மூடிட்டு ஓடிடு, உன்னோட வேலை முடிஞ்சிடும். அந்த ரகசிய அறையோட கதவை மூடிட்டு ஜமீன்தார் ஓடிட்டான். அன்னைக்கு ராத்திரி ரூப்மதி நவீனோட வீட்டுக்கு சூனியக்காரி ஆட்டம் போனா. இன்னைக்கு நான் நல்லா வேலை செஞ்சிருக்கேன், எனக்கு இன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். இவ்வளோ வேலை செஞ்சதுக்கப்புறம் நல்லாவே தூக்கம் வரணும். நவீன் தன்னோட கட்டில் மேல தூங்கறதுக்காக போனதுமே அவன் எதிரில் ரொம்பவே பயங்கரமான மூஞ்சியை கொண்ட ரூப்மதி நின்றுட்டு இருந்தா. யாரு நீனு? அம்மா அம்மா காப்பாதுங்க. நீ உன் நிலத்தை எல்லாத்தையும் ஜமீன்தாரோட பேர்ல எழுதலனா நான் உன்னை என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்னோட எல்லா நிலத்தையும் நான் ஜமீன்தாருக்கே எழுதி வச்சிடுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நவீன் ஓடிக்கிட்டே கணக்கு புள்ளையோட வீட்டுக்கு போய் இப்படி சொன்னான். ஐயா ஐயா, எந்த பேப்பர்ல சைன் போடணும்னு சொல்லுங்க, எங்க சைன் போடணும்னு சொல்லுங்க. நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. எனக்கு உயிரோடு இருந்தா போதும், நீங்க எஜமான்ட்ட சொல்லுங்க அது என்கிட்ட வரக்கூடாதுன்னு. நவீன் தன்னோட நிலங்களை எல்லாத்தையும் ஜமீன்தாரோட பேர்ல எழுதிட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜமீன்தார் ரொம்பவே சந்தோஷமா இப்படி சொன்னான். இது ஆனது நல்லது. இனி இந்த ஊர்ல உள்ள எல்லா நிலமும் என்னோடது. ரூபவதி என் கூட இருக்க வரைக்கும் யாராலையும் என்னை நெருங்க முடியாது. ஆமா எஜமானே, இந்த ஊர்ல கண்ணு கெட்டுற தூரத்துல பாக்குற இடமெல்லாம் இனி உங்க இதுதான் எஜமா. ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஊருக்காரங்க எல்லாரும் ஒரு சபையை கூட்டினாங்க. இன்னும் எவ்வளோ நாளுன்னு இந்த ஜமீன்தாரோட கொடுமைகளை அனுபவிக்கணும்? அவன் பொண்டாட்டி ரொம்ப ஆபத்தானவ. அவன் நம்ம மேல மாயமந்திரம் பண்ணிட்டா யாருமே உயிரோட இருக்க முடியாது. நம்மள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் எல்லாமே போயிடும். அதுக்குன்னு இப்படி எவ்வளோ நாளுன்னு இருக்கிறது?
அப்போதான் அவங்க எல்லாரோட பார்வை நவீன் மேல பட்டது. அவன் தன்னோட மனைவியோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு தோட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தான். நவீன், இரு, எங்க போற? அந்த தாக்கூர் சாஹேபா எங்களை விட எல்லாத்தையும் உங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கான். ஆனா நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? நீ எப்போ பொங்கி எழ போற? அவங்க சொல்றதை எதையுமே கேட்டுக்காம நவீன் தன்னோட மனைவியோட போட்டோவை பிடிச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தான். அப்புறம் அங்க போய் அந்த போட்டோவோட பேசிக்கிட்டு இருந்தான். நீ என் கூட இருந்திருந்தேன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து தூரமாக ஓடி போயிருக்கலாம். நவீன் அந்த போட்டோவை கீழே வச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் அந்த போட்டோல இருந்து ஒரு ஒளி வந்தது. அதுல இருந்து அவனோட மனைவி வந்தா. அதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. நீயா? நீ எப்படி இங்க வந்த? நான் பேசினதெல்லாம் நீ கேட்டியா? நான் நம்ம ஊர்க்காரங்களுக்கு நியாயத்தை செய்யறதுக்கும் அப்புறம் உனக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கும் வந்திருக்கேன். கடைசியில உனக்கு அந்த தாக்கூர் பண்ண அநியாயம் எல்லாம் தெரிஞ்சது இல்லையா? எனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நீ தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பியே. உன்னோடதும் அப்புறம் ஊர்க்காரங்களோட எல்லாரோட நிலங்களையும் அந்த ஜமீன்தார் அப்புறம் அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து வாங்கிடலாம். பாக்யா இப்படி சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாங்க. ஏ தாக்கூர், இந்த ஊர்ல நீ பண்ண அநியாயம் எல்லாம் முடியற நேரம் வந்துருச்சு. வா, வெளியே வா. ஊர்க்காரங்களோட கோவத்தை பார்த்து கணக்கு புள்ள இப்படி சொன்னான். இந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து கோவமா வந்திருக்காங்களே, ஏன் வந்திருக்காங்க? என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? நட, போய் பார்க்கலாம். அங்க போனதுக்கு அப்புறம் போட்டோல இருந்து வெளியில வந்திருக்கிற நவீனோட மனைவி பாக்யாவை அவங்க கூட நின்னுட்டு இருக்கிறத பார்த்தாங்க. நீ முன்னாடி போ, நான் என் ரூபவதியை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நாம மட்டும்தான் இருப்போம். தாக்கூர் பண்றதுனா அநியாயம்னு எனக்கு முதல்ல தெரியும். அவர் பண்ண தப்புக்கெல்லாம் அவருக்கு பெரிய தண்டனை கிடைக்கும். கணக்கு புள்ளையும் ஊர்க்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஜமீன்தாரோட சூனியக்காரி மனைவி வந்துட்டா. அவ ஊர்க்காரங்க மேலயும் பாக்யா மேலயும் நெருப்பு மழையை பொழிய வச்சா. அந்த நெருப்போட சூட்டை தாங்க முடியாம ஊர்க்காரங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நில்லுங்க, எல்லாரும் ஒரு இடத்துல நில்லுங்க. யாரும் எங்கேயுமே ஓட தேவையில்லை. நீங்க எல்லாருமே என்னோட சின்ன போட்டோ கிட்ட வந்து நில்லுங்க. பாக்யா எப்படிப்பட்ட மந்திரத்தை போட்டானா அவளோட அந்த சின்ன போட்டோ ஒரு பெரிய போட்டோவா மாறிடுச்சு. அப்புறம் அதுக்கடியில ஊர்க்காரங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெரிய போட்டோ அவங்கள ஆகாயத்துல இருந்து வந்துட்டு இருக்கிற நெருப்புல இருந்து காப்பாத்திருச்சு. நான் உங்களுக்கு இப்ப பாடத்தை கத்து கொடுக்கறேன். இப்போ நீ என்ன செய்ய போற? பாக்யா தன்னோட மந்திரத்தால பாயச மழைய பொழிய வச்சா. அதை பார்த்ததுமே ரூப்மதிக்கு எச்சல் ஊறிடுச்சு. அவ உடனே கீழே வந்து அந்த பாயசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பாக்யா ரூப்மதியோட முடிய வெட்டிட்டா. இல்ல இல்ல, நீ என்ன செஞ்சிட்ட? நீ என்ன செஞ்சிட்ட? என்னோட எல்லா தவத்தையும் பாடாக்கிட்ட. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? இப்படி சொல்லிட்டு ரூப்மதி ஊர்ல இருந்தே ஓடி போயிட்டா. ஜமீன்தார தனியா விட்டுட்டா. இங்க நீங்க என்ன பண்றீங்க தாக்கூர்? நம்ம ஜமீன் மொத்தத்தையும் நீங்க கைப்பற்றணும்னு பாத்தீங்க. உங்க பொண்டாட்டி பத்மாவதி இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டால. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஊர் மக்களுக்கு நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஜமீன்தாரியும் கணக்கு புள்ளையும் ஊர்ல இருந்து விரட்டிட்டாங்க. ரூப்மதி திரும்ப வரவே இல்ல. அப்புறம் பாக்யா ஊர்க்காரங்களுக்கு நியாயத்தை செஞ்சு மறுபடியும் அந்த போட்டோக்குள்ள போயிட்டா. சக்கரதர்பூரோட ராஜேந்திர பாசார் சாப்பிட்ற பொருட்களுக்கு ரொம்பவே பேர் கொண்டது. அந்த இடத்துல விதவிதமான சாப்பிட்ற பொருட்கள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு தூர தூரத்துல இருந்தெல்லாம் கூட சாப்பிட வருவாங்க. அங்கதான் தீபக் பானிபூரிங்கிற ஒரு ஸ்டாலும் இருந்தது. அவரோட பானிபூரி சிட்டி முழுக்க ஃபேமஸா இருந்தது. என்ன ஒரு பானிபூரி போடு. இப்பவே போட்டுடலாம். ஒரு வாட்டி இந்த தீபக் கிட்ட பானிபூரி சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. திரும்ப திரும்ப இங்கேயே வருவீங்க. இது தீபக்கோட ப்ராமிஸ். தீபக்கோட ஸ்டாலுக்கு பக்கத்திலேயே சுரேஷோட பழங்களுக்கான ஸ்டால் இருந்தது. தீபக்கும் சுரேஷும் நல்ல நண்பர்கள். அவங்க 2 பேரோட கடைகளுக்கு எதிர்த்தாப்புல வினோதோட ஃபயர் பான்கான கடை இருந்தது. தீபக்கும் சுரேஷும் ஒருத்தர் கூட ஒருத்தர் நல்லா இருப்பாங்க. ஆனா 2 பேருக்குமே வினோத பிடிக்கவே பிடிக்காது. சுரேஷ் தன்னோட பழங்களோட ஸ்டாலை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, தீபக், 10 மணி ஆயிடுச்சு. கடை மூட வேண்டிய நேரம் வந்தாச்சு. கடையை மூடதா பாரு.
உனக்கு தெரியுமா வினோதோட கடை எதுக்கு 2 நாளா மூடப்பட்டிருக்குன்னு? அட, அவன் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? அவன் ஷிம்லாவுக்கு சுத்த போயிருப்பான். ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டை பார்க்கலையா? அவன் கடையை கூட அவன் அங்கே நல்லா பப்ளிசிட்டி பண்ணுறான். யூடியூப்ல கூட அவனுக்கு நல்ல காசு கிடைக்குது. அவனோட ஃபயர் பேன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அவனை மாதிரி நம்ம பண்ண முடியாதுப்பா. நம்மள மாதிரி ஜனங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவனோட கடையே வேற, அதுக்கு தான் ஃபேமஸ். அட விடுப்பா, வா வீட்டுக்கு போகலாம். சுரேஷும் தீபக்கும் சேர்ந்தே அவங்க வீட்டுக்கு கிளம்பினாங்க. அடுத்த நாள் வந்தது. சுரேஷ் தீபக்கு கால் பண்ணி இப்படி சொன்னான். ஹலோ தீபக், நான் பேசுறது கேக்குதா? சொல்லு சொல்லு, கேக்குது. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ பயந்து பேசுற? தீபக், நியூஸை திறந்து பாரு. நமக்கு அது அவ்வளோதான். என்னாச்சு? சரி இரு, நான் பார்க்குறேன். தீபக் நியூஸ் சேனலை ஆன் பண்ணான். இன்றைய சுட சுட செய்தி. சக்கரதர்பூரோட ராஜேந்திர மார்க்கெட்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பயங்கரமா நெருப்பு பத்திக்குச்சு. 75 கடைகள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. 12 பேர் இறந்துட்டாங்க, 25 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. ஃபயர் பான் கடையில ஷார்ட் சர்க்கியூட் நடந்ததால இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃபயர் பான் கடையோட ஓனர் வினோத் அதே இடத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு. பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் கூட எரிஞ்சு போயிடுச்சு. இந்த செய்தியை கேட்டதும் தீபக்கு காலடியில பூமியே நழுவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. தீபக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. ஒரு நிமிஷம் வர தீபக்கோட மூளை ஒரேடியா வேலை செய்யாம போயிடுச்சு. அவரு தலைய புடிச்சுக்கிட்டு தரையில உட்காந்துக்கிட்டாரு. அப்பதான் அவரோட வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. தீபக் எந்திரிச்சு வீட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியில சுரேஷ் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரோட கண்களும் சிகப்பா இருந்தது. அவரும் பார்க்கறதுக்கு தீபக் போலவே கவலையா இருந்தாரு. அட சுரேஷ், இப்படி நடந்துருச்சு. அநியாயமா அவன் செத்துட்டானு. வினோத் பத்தி நம்ம என்னவெல்லாம் பேசிட்டு இருந்தோம். கடைசி அவனை பார்க்க கூட முடியல. தீபக்கும் சுரேஷும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. சரி வா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? கடை என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். வா, நடந்தது இப்போ நம்மளால மாத்த முடியாது. சுரேஷும் தீபக்கும் 2 பேரும் சேர்ந்து ராஜேந்திர மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் யார் யார் கடையெல்லாம் எரிஞ்சு போச்சோ அந்த கடை ஓனர்ஸ சந்திச்சாங்க. நம்ம மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும். நாம எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கிறதுக்கு மாச கணக்குல டைம் எடுக்கும். நம்ம கிட்டதான் கடவுள் அவங்களோட ஆட்டத்தை காட்டணுமா? மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறதுக்கு கடவுள் எல்லாருக்கும் சக்தி கொடுக்கட்டும். கடவுள் எல்லாருக்குமே நம்பிக்கை இழக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்கட்டும். தீபக்கும் சுரேஷும் திரும்ப அவங்களோட கடையை ஆரம்பிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் வினோதோட எரிஞ்சு போன கடை இருந்தது. வினோதோட குடும்பம் அந்த இடத்துக்கு அவங்களோட கடையை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. இறந்து போன வினோதோட மனைவி அழுதுகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து தீபக்கும் சுரேஷ்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. டேய், நான் வினோதோட கடையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனோட ஃபயர் பான் கடை எவ்வளோ ஃபேமஸ். அவன் தான் இந்த மாதிரி ஃபயர் பானை ஸ்டார்ட் பண்ணா. அவனுக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணணும். நாம் என்ன பண்ண முடியும்? தீபக் அப்புறம் சுரேஷோட கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வழிக்கு வந்துட்டு இருந்தது. தீபக்கும் சுரேஷும் தினமும் வினோதோட கடைய பார்த்துட்டு இருப்பாங்க. அத பார்த்து அவங்க வருத்தப்படுவாங்க. அப்புறம் ஒரு நாள் தீபக்கு ஒரு ஐடியா வந்தது. டேய் சுரேஷ், இங்க கேளு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. வினோதோட ஃபயர் பான்ல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்ம இதுக்கு ஃபயர் பானிபூரி வைக்க கூடாது? அந்த கிரெடிட் வினோதுக்கு கொடுக்கலாம். இதனால மக்கள் அவனை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. நாமளும் ஃபேமஸ் ஆயிடலாம். உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா. டிஃப்ரெண்டா இருக்கு. நாம பண்ணலாம். அதுக்கப்புறம் சுரேஷும் தீபக்கும் சேர்ந்து ஃபயர் பானிபூரிக்கான கடையை ஆரம்பிச்சாங்க. அந்த கடைக்கு ஒரு பெரிய போஸ்டரை ஒட்டினாங்க. அந்த போஸ்டர்ல வினோத் பத்தி எழுதியிருந்தது. இது வினோத்காகன்னு அதுல எழுதியிருந்தது. அந்த போஸ்டர்ல எப்படி தீபக்கு ஃபயர் பானிபூரி செய்யறதுக்கான ஐடியா வினோத் கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு எழுதியிருந்தது. அதுல வினோத் எப்பவுமே புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைப்பாருன்ற விஷயத்த பத்தியும் எழுதியிருந்தது. இது கூடவே அவங்க இன்னொரு போர்டையும் தயார் செஞ்சு வச்சாங்க. அதுல வாடிக்கையாளர்கள் ரிவ்யூ எழுதலாம். அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போது இளைஞர்களுக்கு மத்தியில ஃபயர் பானிபூரி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னல உன்னோட ஐடியா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு. எனக்கு முதல்லயே தெரியும்.
வினோத் ரொம்ப நல்ல மனுஷன். அவனுக்கு எவ்வளோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஜனங்க அவனை பற்றி எவ்வளோ அன்பாக சொல்லுவாங்க. நம்ம ரிவ்யூ போர்டில் எழுதிட்டு போவாங்க. எல்லாத்தையும் வினோத் பார்த்துக்கிட்டே இருந்தானா எவ்வளோ சந்தோஷப்படுவா. அடே ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாமளும் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணோம். இதனால நாமளும் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஆமா ஆமா, அதை நாம சீக்கிரமா பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தீபக்கும் சுரேஷும் சேர்ந்து ஃபயர் பானிபூரிக்கான ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க ஃபயர் பானிபூரிக்கான ரெசிபி அப்புறம் அதை சாப்பிட்றதுக்கான முறையும் ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வந்தது. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிக்கிட்டே போனாங்க. அப்புறம் இது மூலியமா வர வருமானத்தை அவங்க 2 பேரும் ஈக்குவலா பகிர்ந்துப்பாங்க. அப்புறம் 2 பேரும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது மட்டுமே இல்லாம அவங்களோட ஃபயர் பானிபூரி தேசம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதோடவே இன்னும் நிறைய இடங்கள்லயும் வித்து போயிட்டு இருந்தது. ஷிம்லாங்கிற ஒரு ஊர்ல சூரின்ட்டு ஒரு பையன் இருக்கான். சூரியோட அப்பாக்கு டீ கடை இருக்கு. அவன் காலையில அவங்களுக்கு உதவி செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். ஸ்கூல்ல சூரி கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு டீ கடைக்காரனோட பையன். அவன் எல்லாரோடையும் பேசணும்ட்டு முயற்சி செஞ்சான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட குரூப்ல கலந்துக்கணும்னு நினைச்சான். ஆனா யாருமே அவன் கூட பேசவே இல்லை. அவன் அதை மீறியும் யார் கூடயாவது பேச முயற்சி செஞ்சா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஏய், யாராச்சும் என் கூட வீடியோ கேம் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன். அட, டீ போட நான் கூப்பிடல, கேம் விளையாட நான் கூப்பிட்டேன். நீ சும்மாரு. சூரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் வீட்டுக்கு போனதுமே மூஞ்சிய தொங்க போட்டு உக்காந்துக்கிட்டான். சூரியோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. அட, என்னாச்சு சூரி? இதுக்கு சோகமா இருக்க? இந்தா சாப்பிடு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, நீங்க ஏன் வேற வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பண்றதுக்கு இந்த ஒரு வேலை தான் கிடைச்சதா? டீ வியாபாரத்துல என்னாச்சு? டெய்லி எல்லாருமே இதத்தான் அதிகமா கேக்குறாங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. அவங்க என்ன எந்த விளையாட்டுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த விளையாட்டை விளையாடணும்? இப்பவே விளையாடலாம். உங்க கூட இல்ல, அவங்க கூட விளையாடணும். இப்படி சொல்லிட்டு அவன் எதுவுமே சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சூரியோட அப்பா சூரி சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவரால தான் சூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவரு டீ விற்கிறதோடவே வேற ஒரு வேலையும் தேடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சூரியோட ஸ்கூல்ல குழந்தைங்கள வெளியில ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சரியா? குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சூரி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அப்பா, எங்களை ஸ்கூல்ல காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு தேவையான பொருட்களை பேக் பண்ணி கொடுங்க. அடேங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சே. போகும்போது ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை நீ எடுத்துட்டு போ. அவங்க போய் நீ ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாம், சரியா? சரிப்பா, கண்டிப்பா. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நான் புது வேலையை தேடிக்கிட்டே இருக்கேன். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ அவமானப்பட தேவையில்லை. அவங்க உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. நிஜமாவா? ஆமா. சூரி சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காட்டு ட்ரிப்புக்கு போறதுக்கான நாளும் வந்தது. எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுமே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாரையும் 4 குரூப்பா பண்ண போறேன். அதுல ஒருத்தர் லீடர் கூட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்து எல்லா வேலையும் பண்ணணும். எல்லாருமே லீடர் பேச்ச கேட்கணும், சரியா? எல்லாரும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடே, யார லீடர் பண்ணி வச்சிருக்காங்க? இவனுக்கு டீ தவிர ஒண்ணுமே தெரியாதே. எல்லாரும் சிரிச்சாங்க. சூரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அயன் சோர்ந்து போயிட்டான். சரி, நீங்க கொஞ்சம் நிக்கலாம், ஏதாச்சும் சாப்பிடலாம். மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு அங்கேயே நின்னு போயிட்டாங்க. இல்ல, நாம நிக்க கூடாது. இப்படியே நின்னோனா நாம லேட் ஆயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆக போகுது. என்ன, லீடர் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் போடுறியா? இல்ல, நாங்க வரமாட்டோம். நீ போகணும்னா போ. நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். போ போ. சூரி எவ்வளோ சொல்லியும் கூட அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க.
லீடருங்கிறதுனால சூர்யால அவங்கள விட முடியல. அவனும் அவங்களோடயே இருந்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே டீச்சரும் மத்த குழந்தைங்களும் முன்னாடி போயிட்டாங்க. ஆனா இவங்க அதே இடத்துல இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திரும்ப ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா சீக்கிரமாவே சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால இருட்டாவும் ஆயிடுச்சு. ஐயோ, நைட் ஆயிருச்சே, இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. மத்த குழந்தைங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட திருப்பம் வந்ததுன்னா அங்க இருந்து வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அதனால அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப எனக்கும் வழி தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நாம சத்தமா கத்தி ஆகணும். உடனே எல்லாருமே சேர்ந்து டீச்சரையும் மத்த கிளாஸ் குழந்தைங்களையும் சத்தமா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. டீச்சர், டீச்சர், அட நான் கூப்பிடுறது கேக்குதா? நாங்கள் மாட்டிக்கிட்டோம், யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாருமே கத்தினாங்க. ஆனா எந்த பதிலும் கிடைக்கல. நாம ரொம்ப பின்தங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி போற வழியும் தெரியாது. அதனால நாம இங்கேயே இருக்கணும். நாம ஒருவேளை இன்னும் முன்னாடி போனா நாம வழி தவறி போலாம். இல்லை, நாம ட்ரை பண்ணோம். சரியான இடத்துக்கு நம்ம போனா ராத்திரி ரொம்பவே ஆயிடுச்சு. விலங்குகளோட பயமும் இருக்கு. டீச்சர் நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்க. அதனால நாம இங்கேயே இருந்தாகணும். எல்லாருக்கும் அதுதான் சரின்னு பட்டது. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராத்திரி ஆயிடுச்சு. பலமான குளிர் காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது. அதோடவே அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடும் தீந்து போயிட்டு இருந்தது. அட, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் தண்ணி கூட காலி ஆயிருமே. ஐயோ, இப்போ நான் சாப்பிட்றேன், நம்ம போயாகணுமே. ஆனால் எங்கே போகிறது? ரோடு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலையே. எனக்கு இங்கேயே ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கும் குளிருது. நான் தீ பத்த வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தீய பத்த வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு கம்மியாயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? நெருப்பு கூட அணைஞ்சிக்கிட்டே இருக்கேன். காட்டு மிருகம் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த குளிரில் நாம செத்துருவோம் போலியே. சூரி கொஞ்சம் யோசிச்சு இப்படி சொன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னோட பேக்குக்குள்ள ஒரு கிண்ணமும் டீ தூளும் இருக்கு. அது நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் சூடாதான் இருக்கும். நம்மளையும் சூடா வச்சுக்கும். சூரி உடனே அந்த கிண்ணத்தை வெளியில எடுத்தான். அப்புறம் எல்லாரும் அவங்களோட தண்ணியை கொடுத்தாங்க. ஆனாலுமே தண்ணி கம்மியா இருந்தது. அங்கேயே பக்கத்துல கொஞ்சோண்டு பனி இருந்தது. அவன் அதை எடுத்துக்கிட்டான். அந்த பிளாக் டீயை செஞ்சு முடிச்சதுமே அவங்க பத்த வச்ச நெருப்பும் அணைஞ்சிடுச்சு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. எல்லாரும் அவனை பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனா அயன் மட்டும் எதுவுமே பேசாம டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இலைகளோட சத்தம் கேட்டது. எல்லாருமே பயந்து போய் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்தாங்க. அது கடைசியில பார்த்தா அவங்களோட டீச்சர் தான். எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் அவங்கள எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கான காரணம் சூரிதான்ட்டு அயன் சொன்னான். அயன் இப்படி சொன்னதை கேட்டு சூரி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சூரியோட புத்திசாலித்தனத்தை பத்தி கேட்டு எல்லாரும் அவன் கிட்ட நட்பா இருக்க நினைச்சாங்க. சூரிக்கு மட்டும் டீ பண்ண தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதல் தடவையா அவன் ஒரு டீ காரனா இருந்ததுக்கு பெருமைப்பட்டான். அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமா அவன் தன்னோட அப்பா கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். அட, ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு ஒரு நல்ல செய்தி. நான் இன்னொரு வேலைய தேடிட்டேன். சூரி இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இல்ல அப்பா, நீங்க வேலைய மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் அது நல்ல வேலைதான். அப்புறம் எந்த வேலையும் சின்னதோ இல்ல பெருசோ கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சூரியோட அப்பா இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சூரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சூரி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததுமே எல்லாரும் அவன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோடவே அவனோட விளையாடவும் செஞ்சாங்க.